கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து பேதுருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களே 5 வாரங்களாக அதை பேசியிருக்கிறோம். இந்த 6வது வாரத்திலும் பேதுருவை குறித்ததான வேத வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் அடிப்படையில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 9ஆம் மணி நேரத்தில், அந்த 9ஆம் மணி நேரம் ஜெப வேளை. எங்க தேவாலயத்தில் ஜெபிக்கிற நேரம் 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்ப பேதுரு யோவானும் தேவ பலி நடத்தலின்படி தேவாலயத்துக்கு போய் ஜெபத்தில் பங்கு பெறவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் வசனத்தை பகிர்ந்து கொடுக்கவும் அங்கே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில், அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் என்றே வைப்பார்கள். அப்போ தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், இடையில பிறந்து பிறகு ஊனமான ஒரு சூழ்நிலை அந்த மனிதனுக்கு அல்ல. தன் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுதே அவன் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை அங்கே தேவாலயத்து வாசலில், அந்த வாசலுக்கு பேர் என்ன? அலங்கார வாசல். அலங்கார வாசல் என்னப்பட்ட, அப்ப அலங்காரமான ஒரு வாசல். வாசல் அலங்கரிக்கப்பட்ட டிசைன், ஒரு ஆர்கிடெக்சர், கட்டிட கலை நிபுணர்கள் அந்த வாசலை படிகளை அமைத்திருக்கிறார்கள். அதுக்குத்தான் அலங்கார வாசல். லேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் காலையை விட்டுட்டு சாயங்காலம் கூட்டிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். முதல் சம்பவத்தில் வேதவசனம் சொல்லுகிறது, பேதுரு யோவானும் அங்கே தேவாலயத்தில் ஜெயிப்பதற்காக 9ஆம் மணி நேரத்தில் பிரவேசிக்கிறார்கள். 2வது சம்பவம், இங்கே அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலில் அங்கே பிரவேசப்பானை பிச்சை எடுக்கும்படியாக அவருடைய உறவினர் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இது ஒரு வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போற பேதுரு யோவானும் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை நோக்கி போர் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப 3வது சம்பவம், அந்த மனிதன் பேதுருவையும் யோவானையும் பிச்சை எடுத்தான், பிச்சை கேட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிறவி சப்பானியா இருக்கிறபடினாலே அவன் இந்த தொழிலுக்கு தான் லாயக் என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தினர், அவனுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள் இதற்குத்தான் இவனை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். எத்தனை ஊனமுற்ற பணக்கார வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு இந்த நிலைமை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவன் ஒரு பாவப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவன், ஏழையான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். 4வது சம்பவம் 4வது வசனத்துல பேதுரு யோவானும்
அந்த பிச்சை எடுக்கிற மனிதனை பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். 2 பேரும் ஒருமனப்பட்டார். பேதுருவும் யோவானும் ஒரே குரல்ல சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை. ஒரே வார்த்தை 2 பேரும் சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒரே நேரத்தில் அவர்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவரவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்ப நோக்கிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் தான் நோக்கிப்பார் என்று சொல்லுவார்கள். பிச்சை கொடுக்க முடியாதவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவார்கள். அதான் அறிகுறி, இவர் பிச்சை போட மாட்டார்கள் என்பதற்கு. ஆனா இந்த பேதுரு யோவானோ எங்களை நோக்கிப்பார் என்பதினாலே இவருக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. நோக்கிப்பார் என்பதனாலே கண்டிப்பாக இவர்கள் பிச்சை போடுவார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்குள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அப்ப பேதுரு யோவான் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொன்னா ஒரு ஏமாற்றமான ஒரு காரியம் தான். வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல வந்து போடுறதுக்கு. ஆனா அடுத்த உடனே எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலதுகை பிடித்து தூக்கி விட்டார்கள். தூக்கி விட்டவன் என்ன நடந்தது பாருங்கள். வலதுகளை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கால்களும் கரடுகளும், முட்டுகள், கணுக்கால்கள், இடுப்பு, கரடிகள் எல்லாம் பலன் கொண்டது. எலும்புகள் எல்லாம் பலன் கொண்டது. நார்மலாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அடுத்த சம்பவத்தை பார்க்கிறோம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவன் நல்ல குதித்து எழுந்தான். பிறகு நடந்து பார்த்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். குதிச்சுட்டான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீக்கிரம், குயிக்கா ஒரு மிராக்கிள். அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதிச்சு எழுந்தான். ஒருவேளை வியாதியஸ்தர்கள் மெதுவா அங்க இடிச்சிடக்கூடாது, இங்க இடிச்சு மெதுவா எந்திப்பார்கள். அல்லேலூயா. ஆனா இவன் அங்க வலிச்சிருமோ இங்க வலிச்சிருமோ என்பதல்ல, குதித்து எழுந்து நின்று நடந்தான். அல்லேலூயா. பின்பு வேதம் சொல்லுகிறது, குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்தில் பிரவேசித்தார். வெல் செக்அப் பண்ணிட்டான். அல்லேலூயா. குதித்து எழுந்து நடந்து நின்று நடந்து தேவாலயத்தில் போறான். பிறகு குதித்தெழுந்து, அல்லேலூயா, குதித்தெழுந்து அவன் நடக்கிறதை பார்க்கிறோம். தேவாலயத்துக்குள்ள போய்விட்டான், பிரவேசித்தான். ஆண்டவர் பேதுரு யோவானை கொண்டு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. தேவாலயத்தில் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருக்கிறவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிப்பு உண்டாயிற்று. மிகவும் ஆச்சரியம். அந்த குணம் பெற்ற சப்பானியானவன் தேவாலயத்தில் வந்து அவளோடு கூட ஜெபித்து அவளோடு கூட ஆராதித்து அங்கே கடந்து வருகிற வேளையில அவனை சூழ எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எப்படி எப்படி ஐயா,
இந்த பிறவி சப்பானி சுகம் பெற்றால் எப்படி இவனுடைய கால்கள் நம்முடைய கால்கள் போல சரியாக மாறிவிட்டது, எப்படி இவன் சுகம் பெற்றான் என்பதை அவர்கள் குதித்தெழுந்து நடந்து நம்மோடு கூட ஆராதிக்க வந்து விட்டார் என்று சொல்லி மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டதை பார்க்கிறோம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு யோனானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. எல்லாருமே வந்தாச்சு, சாலமோன் மண்டபத்துக்கு வந்தாச்சு. அலங்கார வாசல் எல்லாம் விடிஞ்சிட்டு தேவாலயத்திலிருந்து அலங்கார வாசல் அப்படியே கடந்து சாலமோன் மண்டபத்துக்கு வருகிறார்கள். இப்ப ஜனங்கள்லாம் பெரிய கூட்டமாயிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல காரு பைக்கு மற்ற வாகனங்கள்லாம் இல்லை, எல்லாம் கால்நடைகளாக வந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப அங்குள்ள சூழ்நிலை திரளான ஜனங்கள் அந்த நேரத்தில் அந்த தேவாலயத்தில் கூடி வருகிற பொழுது, ஏன்னா தேவாலயம் அந்த ஒரு தேவாலயம் தான் இருக்கிறது, மற்ற தேவாலயம் தூரமா இருக்கக்கூடும், இல்லையா? தூர தேசத்தில் இருக்க தூரமான பகுதியில் இருக்கக்கூடும். அந்த ஏரியாவுள்ள மக்கள் எல்லாம் அந்த சாலமோன் மண்டபத்தில் அந்த தேவாலயத்தில் வந்து ஆராதித்து செல்வார்கள், தேவ பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் வந்தவங்க யாரும் எல்லாரும் ஒருத்தர் பாட்டு, இவரு சுகம் பெற்றுட்டார், சப்பானி நடந்துட்டார் சொல்லி ஏராளமான ஜனங்கள் கூடி அங்கே நிற்கிறார்கள். பேதுரு யோவான் பற்றி கொண்டிருக்கையில் அந்த சுகமாக்கப்பட்ட குணமாக்கப்பட்ட அந்த பிறவி சப்பானி அங்கே சுகத்தோடு கூட பலத்தோடு கூட அந்த பேதுரு யோவானோடு கூட நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பேருரை அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியிலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அல்லேலூயா. இப்போ பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு அமைந்து விட்டது. ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏற்ற சூழ்நிலை வந்துவிட்டது. பேதுரு தைரியமாக நின்று அங்கே பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த சுகப்பட்ட மனிதரை பார்க்கிறீர்களே, இவனுக்கு எப்படி சுகம் கிடைத்தது? எங்கள் சுய சக்தினாலாவது சுய பக்தினாலாவது இவர்களுக்கு இந்த சுகத்தை கிடைக்கவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அன்றைய இயேசு போகிறாங்க தேவகுமார் என்று நிரூபிக்க பலவிதமான வார்த்தைகளையும் செய்கைகளையும் ஆண்டவர் செய்து காட்டினார். ஆனா இங்க பேதுரு சொல்லுகிறார், பரலோக பிதாவின் தம்முடைய பிள்ளை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் பிள்ளை என்று சொல்லி தம்முடைய பிள்ளையை பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தினார். சங்கீதத்தில் பார்க்கும்போது, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தேவதூதர்கள் உண்டாவதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெனிப்பித்து அவருடைய வல்லமையினால தன்னை போல இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி தனக்கு துணையாக வைத்தார் என்று பார்க்கிறோம். அதான் பிள்ளை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை மகிமைப்படுத்தினார். நீங்க குற்றவாளிகள் போல அவரை கருதி அவரை நீங்க கொலை செய்தீங்க. அவரை விடுதலை பண்ண நீங்க சம்மதியாமல் ஒரு திருடனை, ஒரு கொலைகாரன் நீங்க விடுதலை பண்ண தீவிரமாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் யாருக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப இது யாருடைய அற்புதம்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த சர்வாங்க சுகத்தை இவன் பெற்றுக்கொண்டான். நீங்கள் மறுதலித்த, நீங்கள் குற்றப்படுத்தின, நீங்க கொலைக்கு ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவன் உயிரோடு எழுப்பினார். அவருடைய நாமத்துல தான்
இயேசுங்கிற பேர்ல தான் இந்த அற்புதம் நடந்தது. இந்த சுகபல ஆரோக்கியம் எனக்கு வந்தது. இவனுடைய சப்பானித்தன்மை மாறி இவன் நன்றாய் நடப்பதற்கு காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று அந்த ஜனங்களுக்கு அடித்து பேசினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்தீர் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதை எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அப்ப ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தும் பொழுது ஜனங்களை குற்றப்படுத்தி பேசக்கூடாது. இங்கே பேதுரு ஜனங்களை பார்த்து இதை நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும், அவர் ரத்தத்தினாலே ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்ப வேண்டும். இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்க நிறைவேறுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. நீங்கள் அறியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப அடுத்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படிக்கு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதல் குணப்படுத்தலை உண்டாக்குகிறது. அப்ப ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு எப்படி ஆரோக்கியம் வருகிறது என்று சொன்னால் அவன் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவன் முன் செய்து வந்த பாவங்களில் இருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் நீங்கள் குணப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப டாக்டர் கூட சொல்லுவாங்க, நீங்க என்ன பேட் ஹாபிட் வச்சிருக்கீங்க, அந்த பேட் ஹாபிட்டை நீங்க விட்டுட்டா உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும் என்று டாக்டர் கூட ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ குணவீனம் இல்ல வியாதி இல்ல நோய் வருவதற்கு காரணம் மனம் திரும்பாமல் இருப்பது. மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்ப வேண்டும். ஞானம் இல்லாமல் நடப்பது வியாதியை கொண்டு வந்துவிடும். செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாவிட்டால், செய்யத்தகாதவைகளை செய்து வந்தால் நமக்கு வியாதி, பலவீனம், நோய் நொடி எல்லாம் வந்துவிடும். ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து அதற்காக இரத்தத்தை சிந்தி வைத்திருக்கிறார். உங்கள் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பரிசுத்தாய் உங்கள் ஊற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரன் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீராக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜலத்தினாதபடிக்கு நிர்மலமாக்கப்படுவான் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மோசே சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சகோதரத்திலிருந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், இப்ப மோசே முதற்கொண்டு 12 கோத்திரத்தார் இஸ்ரவேல்ல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்து உங்கள் சகோதரில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார். அவர் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இருந்து இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை குறித்தலான ஒரு காரணம், இஸ்ராயேல் மத்தியில கர்த்தரை சாட்சியை சொல்லி, கர்த்தரை வசனத்தை சொல்லி அவர்கள் ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2000க்கு முன்பதாக நான் முயற்சி செய்து ஒரு சிலர் சந்தித்தபோது அவர்கள் என்னை மாற்றுவதற்காக அவர்களும் முயற்சி செய்து இந்த வசனத்தை எடுத்து காட்டினார்கள். உங்கள் சகோதரன் நடுவில் இருந்து, உங்கள் சகோதரன் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் யூதர் வழியாக கடந்து வந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். ஆனா அவர்கள் சொல்லுகிற நபி என்று சொல்லுகிறவர் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து வராத ஒரு அரேபியர். அரேபியர் எப்படி? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசே தானே, மோசே மாறிதானே இவரு இருக்கிறார்.
ஆகவே சகோதரர் என்று சொன்னால் அந்த சகோதரர் இந்த சகோதரர். அப்ப மோசே சொன்ன சகோதரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து அவர்கள் நபிகள் வரவில்லை. ஆனா நபி அவர்கள் அவங்க அரபிய தேசத்தை சேர்ந்தவர். ஆகவே அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்தார்கள். அல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். அந்த நாட்களில் இந்த வசனத்தை குறித்ததான ஒரு தெளிவு என்னிடத்தில் இல்லாதபடினாலே நான் தெளிவாக பேச முடியவில்லை. ஆனா அவர்களுக்கு ரொம்ப அவர்களை நோஸ்கட் பண்ணக்கூடாது என்று சொல்லி நான் விட்டுவிட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரேஸ் தி லார்ட். அப்போ இந்த மோசே சொல்லுகிறார், உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனோ ஜனத்திராதபடிக்கு நிர்மலமாக்கப்படுவான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாம நடக்காட்டா நாம இந்த ஜனங்கள் மத்தியில வாழ முடியாது. நம்மளை நிர்மூலமாக்கி விடுவார். அப்ப நம்மள மாத்திரம் இல்ல, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனம் உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை தொழுது, அவருடைய பிதாவை தொழுது, பரிசுத்த ஆவியை தொழுது, திரியேக தேவனை தொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையை இயேசுவை பிரிக்க கூடாது. நீ இயேசுவை நேசிப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும். கர்த்தருடைய இயேசுவை நேசித்து விட்டு வார்த்தையை விட்டு விட்டால் நீ இயேசுவை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு புத்திராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோரோடு உடன்படிக்கை பண்ணி புத்திராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பிள்ளை, இயேசுவாகிய பிள்ளை, பிதாவுக்கு இயேசுவாகிய பிள்ளை என்ற வார்த்தையை பேதுரு அங்கே நன்றாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை போடுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அரவணைக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் செய்த தப்பிதங்களை அறியாமல் நீங்கள் செய்து விட்டீர்கள், அதற்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தில் தான் இந்த சுகத்தை பரலோக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவரை இரட்சகராய் மேசியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு சொந்தமாகும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜனங்களுடைய பேசிக் கொண்டிருக்க ஆசாரியன் தேவாலயத்தில் சேனை தலைவரும் சதுசேயர் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதையும் இயேசுவை முன்னிட்டு மறைத்திருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடி மறுநாள் வரைக்கும் காலில் வைத்தார்கள். அல்லேலூயா. இப்படி ஜனங்கள் மத்தியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு யோவானும் பேசிக்கொண்டு மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார்கள். ஜனங்களை அப்படியே பிரசங்கம் பண்ணி ஜனங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அங்கே பிரதான ஆசாரியர் சதுசேயர் மற்றும் சேனை தலைவர் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து பேதுரு யோவானை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினாலே மறுநாள் காலை வரைக்கும் அவர்களை சிறையிலே வைத்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆனா பேதுரு யோவான் சிறைசாலைக்கு போனார்கள். ஆனா அங்க மனம் திரும்பின மக்கள் வசனத்தை கேட்டு அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் சொன்ன காரியம் உண்மையாய் இருந்தபடினாலே, வேதத்தினுடைய தொடர்ச்சியாய் இருந்தபடினாலே, தொடர் நிகழ்ச்சியாய் இருந்தபடினாலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே, இயேசுவின் நாமத்திலே ஜீவன் ஒரு அற்புதம் நடந்தபடினாலே அங்கே கேட்ட ஜனங்கள், அதை கேட்ட ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை 5000 பேராய் இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாளை போல இருந்த பேதுருவை கர்த்தர் பாறையாக மாற்றினார். அவரை எடுத்து பிரசங்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அவரை ஆவியில் நிறைந்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆணித்தரமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தரை வார்த்தையை முன்னிட்டு பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தரின் பேரில் அற்புதத்தை நிகழ்த்தினார்கள். ஆகவே அங்கு ரட்சிக்கப்படுகிற 5000
இப்படிப்பட்ட கிரியை நம் வாழ்க்கையில் செய்யத்தக்கதாக நாம் ஆண்டவரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளவும், ஆண்டவருக்காய் ஆணித்தரமாக பேசவும் செயல்படவும் வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.